ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் சனி இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கார். வர்ற ஏப்ரல் 28/4/2025 அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் 18/6/2026 வரைக்கும் இருப்பார். அந்த உத்திரட்டாதிக்குள்ளே போகிற சனி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி அவ்வளவு நல்ல வேலையை செய்யலை. சில பிரச்சனைகளை தான் அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கார். அதாவது மகம் நட்சத்திரக்காரர்கள் திருமணத்துக்கு காத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் கொடுக்காமலாம் இல்லை, திருமணத்துக்கு அவர் இடைஞ்சலும் பண்ண மாட்டார். திருமணத்தை நடத்தி கொடுப்பார். ஆனால் அந்த திருமண விஷயங்களை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திருமணத்தில் எங்களுக்கு இது பிடிக்கல, எங்களுக்கு அது பிடிக்கல, எங்களுக்கு அப்படி வேணும், எங்களுக்கு இப்படி வேணும், இப்படி இருந்தால் தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மகம் நட்சத்திரக்காரங்கள் பயங்கர சிரமத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது பையன் மகமாக இருந்தால் பெண் வீட்டுக்காரங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அல்லது பெண் மகமாக இருந்தது அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்காரங்களை ரொம்ப சிரமப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு திருமண காரியங்களை நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு எப்படி தான் இந்த திருமணத்தை நம்ம முடிக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷனோடையே தான் அவங்க திருமண வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் திருமணம் ஆனவங்களுக்கு அல்லது இப்போது லவ் பண்ணிகிட்ருக்க மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு அந்த பையன் யோசிக்கணும். அல்லது பொண்ணு மகமாக இருந்தது அப்படின்னா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு அந்த பொண்ணு யோசிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு டென்ஷன் டெம்பரை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு. அதாவது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேலை காரணமாக. ஓகேங்களா? வேலை ரொம்ப லேட்டாக வருவாங்க. அந்த டைமில் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வர்றது ஒரு லேட் நைட்டு, கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு மேலே தான் வேலை விட்டு வருவாங்க. அதுக்காக நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்கள டென்ஷன் படுத்திகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் திருமண ஜோடிகளும். திருமணமான தம்பதிகளாக இருந்தாங்க அப்படின்னா என்ன செஞ்சாலும் மனைவி இது சரியில்லை, எனக்கு இது நீங்கள் செஞ்சது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே மனைவி மக நட்சத்திரக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கணவருக்கு இவங்க என்ன செஞ்சாலும் திருப்தி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்துட்டே இருப்பார். அந்த மாதிரி ஜோடிகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சொந்தங்களுக்குள்ளேயும் மக நட்சத்திரக்காரர்கள் சொந்தக்காரங்க கிட்ட இருந்து ஒரு திருப்தி அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க என்ன செஞ்சாலும் நீ செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற ஒரு பெயரை தான் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ஒரு மாமனார் மாமியார் அந்த மாதிரி அவரை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் குழந்தைங்க கூட என்னப்பா நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குமோ தவிர அவங்க செஞ்சதை யாருமே பாராட்டுறதோ நீங்கள் சூப்பராக செஞ்சுருக்கீங்க, நல்லா இருக்குங்க, நீங்கள் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏதோ ஒரு குறை சொல்கிற மாதிரியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக முதல்ல ரிலாக்ஸேஷன் இல்லாததுக்கே தலைவலி அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ரெண்டாவது அது ஏதாவது ஒன்று ஒரு வெளியே போகலாம், எப்போவோ ரொம்ப நாள் கழித்து தான் போவாங்க. டக்குன்னெல்லாம் அவங்க போகிற மாதிரி இருக்காது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு நாள் ஹோட்டல் போகிறாங்க சாப்பிட அப்படின்னா உடனே அதுக்கான ஒரு மருத்துவ செலவு செய்கிற மாதிரி ஆயிரும். ஒரு டிசென்ட்ரி ஆகிறது அல்லது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, ஏதோ ஒவ்வாமை ஏற்படுறது, ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி வர்றது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் ஒரு சின்னதாக கண்டிப்பாக அதுக்காக ஒரு 2 நாள் லீவ் போடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஆகிடும். இல்லை எங்கேயாவது ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க, அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்தது சேரலை, இல்லை ஒரு வண்டியில் வெளியே போகிறாங்க அப்படின்னா எங்கே பெருசாக எலும்புடைஞ்சு ஒரு 3 மாதம் கட்டு போட்டுட்டு படுக்கிற மாதிரி இல்லை, ஆனாலும் ஒரு சின்ன காயமாவது ஏற்படுத்தி விடுவார். கீழே விழுக வைக்கிறது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ்
கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வண்டியில் போகிறாங்க அப்படின்னா இவர் நல்லா பார்த்து கவனமாக போனால் கூட திடீர்னு யாராவது வந்து அவர் மேலே மோதுறது, எதிரே பார்க்காத ஒரு இடத்துலேருந்து வண்டியை நம்ம நேராக தானே போகணும், திடீர்னு ஒரு சந்துக்குள்ளேருந்து வந்து நேராக அடிப்பாங்க. அந்த மாதிரி பெரிய கார்லேயே போனால் கூட இன்னொரு கார்காரர் வந்து உரசி இவங்களை ஓரம் தள்ளி 2 பேர்த்தை இவர் இடிக்க வச்சு அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இது இருக்குது. அதனால் கொஞ்சம் பத்திரமாக கொஞ்சம் முதல்ல ரிலாக்ஸாக இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டென்ஷனாக இருக்கப்போ வண்டியை ஓரமாக நிறுத்தி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வண்டியை ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க, இல்லை நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு மறதி ஆகிற மாதிரி, படித்ததெல்லாம் அது ஞாபகமே வச்சுக்க முடியாத மாதிரி தான் இந்த வருடம் சனி உங்களுக்கு செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சனியோடைய வேலை. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக படிங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவார். அதே போல் வேலை ஜாபில் இருக்கிறவங்க, அதாவது எல்லாரும் மேனேஜர் ஆகட்டும், பக்கத்து டேபிள்காரங்களாகட்டும், இல்லை ஏதாவது உங்களுக்கு வேலை கொடுத்தவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு நாங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இதை நாங்கள் சொல்லவே இல்லையே, இதை நாங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதானே சார் நீங்கள் சொன்னீங்க, நான் அதுதானே உங்களுக்காக அவர் கேட்டதை தான் சார் நான் பண்ணி வச்சுருக்கேன், ஆனாலும் தப்பு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ உங்கள் மேனேஜர்கிட்டயே எடுத்து சொன்னால் கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் சரியாக பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்க எப்படி கிளையண்ட்டை நம்ம சொல்ல முடியுமா, நீங்கள் இன்னொரு தடவை சரியாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே தான் பழி வருமோ தவிர சொன்னவங்க சரியாக சொல்லலைன்னு நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப கவனமாக ஒரு ஃபோன் காலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை அவங்க சொன்னதை கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, சும்மா அவங்க வாயில் சொல்லிவிட்டு பின்னாடி இல்லைன்றுவாங்க. அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிடுங்க, நான் அதை பார்த்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்கள் மேலே அவங்க நம்பிக்கையை வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இல்லைனா கொஞ்சம் சிரமத்தைப்படுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதே போல் தொழில், என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் செஞ்ச வேலையில் வந்து இது தப்பு அது தப்பு, நீ இப்படி செஞ்சுட்ட, நான் இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செஞ்ச வேலையை தப்பு சொல்லி அதுக்கு எப்படி உங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அதே போல் இப்போது இந்த நேரத்தில் நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக வராது. அதாவது லைனாக இதை முடிச்சு கொடுத்தா அடுத்தது எடுத்துக்கலாம் அப்படி வராமல், இது இருக்கப்பவே எனக்கு இன்றைக்கே வேணும், எனக்கு நான் இப்போவே வேணும், நாளைக்கே வேணும், எனக்கு 2 நாளில் வேணும், எனக்கு 10 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்கிறதே கஷ்டம், 2வது வேலைங்கிறது எடுத்தாலே கஷ்டம். ஆனால் 3, 4, 5ன்னு நிறைய வேலை வந்து குமியும். அதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சரி வேலை வருதே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க. அப்படி வேலைகளை எடுத்து செஞ்சு முடிக்கவே முடியாமல் ஒன்று முதல் வேலையே சரியாக செய்ய முடியாது, 2வது வேலை சரியாக செய்ய முடியாது, அதுக்குள்ளே 3வது உள்ள விட்டு குழப்பினா அப்படி 4வது ஒரு வேலை வந்து கடைசியில் எல்லா வேலையிலுமே பிரச்சனைகள் ஆகிற மாதிரி செய்வார். உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். வேலையை கொடுத்து எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்து உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி செய்வார். ஓகேங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப பத்திரமாக என்னால் இப்போ தான் கொடுக்க முடியும், அது வாங்கி தப்பாக செய்கிறத விட வாங்காமல் இருந்தால் கூட பின்னாடி ஒரு நாள் வருவாங்க. ஆனால் ஒரு வேலையை எடுத்துகிட்டு அதை தப்பாக செய்யக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக தொழில்லையும் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமான விஷயம், கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. கடன் முடிஞ்சால் வாங்காமல் இருங்க, அது ரொம்ப நல்லது. அப்படியே கடன் வாங்கிட்டா கூட இந்த 1 வருட காலம்தான் செலுத்த முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த 1 வருட காலம்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தான் வரும் டைமு, அதில் பார்த்துக்கலாம். ஆனால் கடன் மட்டும் கொடுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கின கடனை கூட நம்மளே வச்சுக்கிட்டாலும் அவனை எப்படியோ சமாளித்து அனுப்பலாம். ஆனால் கடனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பணம் வரவே வராது. ஓகேங்களா? இந்த டைம் உங்கள் கையிலிருந்து போகிற பணம் உங்களுக்கு திரும்பி எந்த காலத்துலேயும் வரவே வராது. அதாவது அவங்க கையிலேருந்து அதை கவர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் சனியோட வேலையே. ஸோ யாருக்காவது கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது, அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும், கூட பிறந்த தம்பியாகவே இருந்தால் கூட அவருக்கு கடனாக கொடுக்காதீங்க.
கொஞ்சம் பணம் நீங்கள் கொடுத்து அது திரும்பி வரலைன்னா பரவாயில்லன்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த பணத்தை வேணால் கொடுத்துருங்க. சரி போனாலும் போகட்டும், ஒரு 10,000மோ 20,000மோ 50,000மோ கொடுத்து அவர் திருப்பி கொடுக்க போகிறதில்ல, நானா சரி பரவாயில்ல என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆனால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி வரவே வராது. உங்களால் அப்புறம் மேனேஜ் பண்ணவும் முடியாமல் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் யாராவது ரொம்ப பெரியவங்க ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்தி அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். மக நட்சத்திரக்காரர்கள் வயதானவர்கள், கொஞ்சம் உடல்நிலை பாதித்து இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, சனி பயிற்சி ஆனதும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்தி நிலை வரலாம். அதனால் அதுலேயும் ரொம்ப கவனமாக அவங்கள பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வயசானவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு 80 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா, இப்போது நான் சொன்னது எல்லாமே மக நட்சத்திரக்காரர்களுக்கு. இதில் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும், திருமணத்துக்காகவோ இல்லை கடன் வாங்கணும் அப்படின்னாலோ, இல்லை தொழில் என்ன பண்ணலாம், விருதி பண்ணுறோம் அதுக்கு ஏதாவது இஎம்ஐக்கு போகலாம், அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப முக்கிய முடிவுகள் பெரிய முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இந்த பயிற்சிக்கு சொல்கிற பலன்களை மட்டும் வச்சுட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். பெரிய முடிவுகள் சொல்கிறேன், சின்னதாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, இதை கவனத்தில் வச்சே செய்யலாம். ஆனால் பெரிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அதுதான் அந்த முடிவுகளில் பிரச்சனை வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.